ஸ்டெப் டு லூமியான் பேசிக் கிளாஸ் 7. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது, மெட்டீரியல் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பார்த்துலாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மெட்டீரியல் பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் மிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிக்சல். நான் லாஸ்ட் டைம் இம்போர்ட் பண்ண அதே மாடல் தான் இப்போ எடுத்திருக்கேன். நான் மேலே டாப் ஷீட்டை கட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மெட்டீரியல் பற்றி பார்த்துடலாம். மெட்டீரியலுக்கு நான் எப்பவும் போல் மெட்டீரியல்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு விசிபிள் ஆகும். எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் அந்த ஷட்டருக்கான மெட்டீரியல் பற்றி பேசியிருப்பேன். நீங்கள் செகண்டில் தேர்ட் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி இப்போ ஷட்டரை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த மெட்டீரியல் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதை சுற்றி ஒரு க்ரீன் பார்டர் ஒன்று விசிபிள் ஆகும். எங்கெங்கெல்லாம் அந்த மெட்டீரியல் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ நான் இந்த ஷட்டர்ஸ்ன்ற மெட்டீரியலை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் மேலேயும் செலக்ட் ஆயிருக்கு, கீழேயும் செலக்ட் ஆயிருக்கு. ஏன்னா 2 இடத்துலையுமே ஒரே மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கெங்கெல்லாம் இந்த பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே சேம் மெட்டீரியல் தான் அப்படின்னு. இப்போ வேற இடத்துல நான் கிளிக் பண்ணும்போது அதோட மெட்டீரியல் நேம் காமிக்குது, அதை சுற்றி பார்டர் கிரீன் லைன் காமிக்குது. அண்ட் அதே தான் எல்லாத்துக்குமே வால், டோர்ஸ், ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே அதே தான். இப்போ நான் ஷட்டருக்கே போயிடுறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல்ஸோட ஓவர்வியூ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மெட்டீரியல்ஸ் ஓப்பன் பண்ணனா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் லைப்ரரி டயலாக் பாக்ஸாக விசிபிள் ஆகும். அந்த மெட்டீரியல் லைப்ரரியில் ஃபர்ஸ்ட் வேரியஸ், இன்டோர், அவுட்டோர், அப்புறம் வந்து கஸ்டம் மெட்டீரியல்ஸ் அண்ட் நியூ அப்படின்னு கேட்கும். வேரியஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க, லூமியாலேருந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு மேக்ஸிமம் அதுவே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ரியாலிட்டி நல்லா வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டம் மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேரியஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் 3D, அப்புறம் இந்த வுட்டோடது, சாண்டு, வாட்டர், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர், அதாவது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கு, லெதரு, மெட்டலு, வாலோடது, டைலோடது, இன்டீரியருக்கு தேவையான மேக்ஸிமம் இதில் இருக்கும். அண்ட் அவுட்டோருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளேடிங் மாதிரி மெட்டீரியல், வுட்டு, இந்த பிரிக் ஸ்டோனு, ஸ்டீலு, அப்புறம் பிளாஸ்டர், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவுட்டோரில் விசிபிள் ஆகும். அண்ட் கஸ்டம் மெட்டீரியல் அப்படின்னு எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் இப்போ அந்த நமக்குன்னு ஒரு வால் வந்து ஒரு டெக்ஸ்சர் கிளிக் பண்ணிப்போம். ஒரு ஒயிட் வால் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மள ஒரு மெட்டீரியல் பண்ணுறோன்னா, அந்த மெட்டீரியல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே புதுசு புதுசாக பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த மெட்டீரியல் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சேவ் பண்ணுற இடம் தான் அந்த கஸ்டம் மெட்டீரியல். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது நியூ. இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியல் வந்து நீங்கள் புதுசாக ஒரு போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நியூ மெட்டீரியலுக்குள்ளே தான் வரணும். இந்த நியூ மெட்டீரியல்லே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பில்போர்ட், கலரு, அப்புறம் கிளாஸு, ஹெச்டி கிளாஸு அண்ட் இன்விசிபிள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் கலர்னா நீங்கள் வால் பெயிண்ட்டு அது கொடுக்குறதுனா கலர் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் மெட்டீரியல் வந்து நமக்கு எல்லா கிளாஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் மெட்டீரியல் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிரர்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போக போக இதை பற்றி பார்ப்போம். அண்ட் நம்ம மெயினாக யூஸ் பண்ண வேண்டியது வந்து ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் வந்து எந்த அளவுக்கு உங்களோட இன்புட் கொடுத்து அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் கலரைசேஷன் இருக்குது. கலரைசேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் இதை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் டெக்ஸ்சர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் இருக்க ஏரியாவுக்கு வந்து போகும். எக்ஸாம்பிள் நான் டெக்ஸ்சர்ஸ் போகிறேன். ஏதாவது ஒரு லேமினேட்ஸ் சூஸ் பண்ணி சென்சுரல் லேமினேட் கிளிக் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு லேமினேட் டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணோன்னா லேமினேட்டோட டெக்ஸ்சர் வந்து இங்கே வந்துருச்சு. நம்ம இந்த கலரைசேஷன் காப்பி பண்ணுறோம்னா கலரைசேஷன் வந்து வெளியே வந்துடும். நமக்கு டெக்ஸ்சர் ஃபுல்லாக தெரியும். கலர் வந்து நமக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் ஃபுல்லாக தெரியும். இப்போ நான் எனக்கு டெக்ஸ்சரே போதுமானதாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் டெக்ஸ்சர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ரிலீஃப் வந்து ரிலீஃப் சொல்லுவாங்க. 3 days மேக்ஸ் பம்ப், மற்ற சாப்பிட்ற பம்ப்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில மேடு பள்ளங்கள்லாம் இருக்குது, அதை காமிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த பம்ப். எக்ஸாம்பிள் இந்த வுட்டில் அந்த மாதிரி இடத்துல வந்து இது தேவைப்படும். ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியலுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. எக்ஸாம்பிள் ஒரு மிரருக்குலாம் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சில மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரலிக்லாம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அதாவது மிரர் அளவுக்கு இருக்காது, ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மெட்டீரியல் தகுந்தப்பறம் ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம ஏற்றவோ குறைக்கவோ வச்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மெட்டீரியலுமே பிஹேவ் பண்ணும். அண்ட் கிளாசினஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மெட்டீரியலே எனக்கு மேட்டான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம கிளாசினஸ் கம்மி பண்ணிக்கணும். இப்போ மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், கிளாஸ் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும், இல்லைன்னா அக்ரிலிக் ஸ்மூத்தாக இருக்கணும், நீங்கள் கிளாஸ்னஸ் வந்து அதிகப்படுத்திக்கணும். அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா மேக்ஸிமம் இன்டீரியருக்கு யூஸ் ஆகாது. எக்ஸ்டீரியருக்கு எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடு அந்த ஏரியாவில், இல்லை நீங்கள் பிரிக் டெக்ஸ்சர் கொடுக்குறீங்க. பிரிக் டெக்ஸ்சர் கொடுக்குறப்போ நமக்கு அந்த பம்ப் மட்டுமே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா அது அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் வெளியே வரணும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் பிரிக் வெளியே வரணும், அதுக்கான மாற்றம் வந்து உள்ளே போகணும். அப்படி இருக்கும்போது நமக்கு பிரிக்கோட வெளியே வந்தால் தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஒரு லிமிட்டுக்கு மேலே வெளியே வர மாதிரி காமிக்கணும் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் இது எல்லாத்துக்குமே மேப் சைடில் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம அதுக்கான மேப் இப்போ பிபிஆர் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கிளிக் பண்ணி டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே வந்துடும். நார்மல் மேப் வந்துடும், கிளாசினஸ், ரிஃப்ளெக்ஷன் எல்லா மேப்புமே வந்துடும். எல்லா மேப்புமே நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக இருக்கிறது வந்து மேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு, அதாவது மேப் ஸ்கேல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஸ்கேல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு வந்து ஸ்கேல் ஆகும். ஆக்சுவலாக லூமியனில் இருக்க மைனஸ் என்னன்னா நமக்கு வந்து எக்ஸ் தனியாக ஒய் தனியாக ஸ்கேல் பண்ண முடியாது. நமக்கு ஸ்கேல் பண்ணோம்னா ஈவனாக தான் ஸ்கேல் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மைனஸ்ன்னு சொல்லுவேன் மெட்டீரியலில். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப டீப்பான மெட்டீரியல்ஸில் போகும். நான் உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸும் சொல்லித்தரேன். இப்போ லூமியனை பற்றி தனியாக ஒரு மெட்டீரியலுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுக்கு நான் அதில் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது வந்து நான் பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லித்தரேன் இந்த பிளேலிஸ்ட்டில். உங்களுக்கு மெட்டீரியல் பற்றி மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா இந்த லூமியன் மெட்டீரியல் பற்றி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அதில் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் இது எல்லாமே வரும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூவ் டெக்ஸ்சர் இருக்கும், அதாவது பொசிஷன் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்சர் நான் பொசிஷன் பண்ணுறேன், எக்ஸ்ஆக்சில் பொசிஷன் அதாவது மூவ் ஆகும். உங்களுக்கு தெரியும் வையில் ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகும், அண்ட் இசட் வந்து இசட் ஆக்சிஸ் டாப்பில் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ரொட்டேட்டுமே அதே கான்செப்ட் தான். நம்ம ஒவ்வொரு டேரக்ஷன்லையுமே ஒவ்வொரு சைடு வந்து ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சியில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து இன்விசிபிள் ஆகும், அதான் டிரான்ஸ்பரன்சியோட இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேக்சினஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெழுகோட தன்மை வரணும். எக்ஸாம்பிள் இதை வேற எங்கேயும் யூஸ் பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லைட் வைக்கிறீங்க, ஒரு பெண்டன்ட் லைட் வைக்கிறீங்கன்னா உள்ள லைட் சோர்ஸ் வச்சுட்டு வெளியே இருக்க பால் வந்து லைட் இலுமினேட் ஆனால் போதும் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் வேக்சினஸ் யூஸ் பண்ணலாம். இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்க செட்டிங்ஸ் நீங்கள் எம்எஸ்சி கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் லைட் மெட்டீரியல் கொடுக்க மாதிரி லைட் இதுக்கு வந்து எம்எஸ்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்க டெக்ஸ்சரோட கலரை வந்து சேச்சுரேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்குலர் வந்து நமக்கு யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் வந்து நல்லா க்ளோ ஆகணும் மீன்ஸ் நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகணும், நல்லா மினுமினுக்கணும்னு சொல்லுவாங்களா, அதுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் ரிடக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸாம்பிள் நாம ஒரு 2 மெட்டீரியலுமே ஒரே இடத்துல மெர்ஜா இருக்கு, அதாவது இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதே சர்ஃபேஸும் இன்னொரு சர்ஃபேஸும் நமக்கு வந்து ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகும்போது நமக்கு வந்து ரிசல்ட் கரெக்டாக வராது. ஏன்னா எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும்னு சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆகும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ளிக்கரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற பொறுத்து எந்த மெட்டீரியல் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியணும், நம்ம ஃப்ளிக்கரை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மெட்டீரியல் முன்னாடி வருதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து வெதரிங் வந்து நமக்கு மெட்டீரியல் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வெதரிங் அதோட தன்மையை நம்ம எழுத்து கொடுக்கறதுக்காக இது யூஸ் ஆகும் இந்த வெதரிங். நெக்ஸ்ட் வந்து எட்ஜஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நமக்கு எப்போவுமே ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறப்ப எந்த மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்காது. எக்ஸாம்பிள் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மெட்டீரியலாக இருக்கும், ஏன்னா நைஃபுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஷார்ப்னஸ் இருக்கும், மற்றபடி எந்த மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சின்ன ரவுண்ட்னஸ் இருக்கும். அந்த எட்ஜஸ் நம்ம குடிக்கிறதுக்கு தான் இந்த எட்ஜஸ்ன்ற இது இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம எட்ஜஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அது மோல்ட் ஆகும். நம்ம ரொம்ப கொடுக்க தேவையில்ல, எப்போவுமே லைட்டாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரியாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலேஜ். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இப்போ க்ரீன் கார்டனிங் பண்ணுறப்ப, க்ரீன் வால் பண்ணுறப்ப நமக்கு யூஸ் ஆகும். கார்டனிங் பண்ணுறப்ப அந்த கார்டனிங் வால் ஐவேரி அதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதுலேயே உங்களுக்கு வந்து மெட்டீரியலை பற்றி ஓவர் பேசிக்கான வியூ வந்து எல்லாமே கிடைச்சிருக்கும். இதுக்கே ஆக்சுவலாக ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ரூமுக்கு எப்படி நான் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். நமக்கு லைட்டிங்கோட வீடியோ வந்து அதுக்கு அடுத்த வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க, அதுக்கான எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இந்த பிக்சல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.